வணக்கம். அதாவது தமிழ் சினிமா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, பட தலைப்பு வந்து ஒரு காலத்துல பழைய கலைஞர் ஆட்சியில வந்து தூய தமிழ்ல பேர் வச்சா தான் வந்து வரி விலக்கு இருந்தது ஆக்சுவலா. அப்போ வந்து ஒரு சட்டமே இருந்தது. அதனால எல்லாருமே தமிழ் பேர்லயே வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்குல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திரைப்படங்களுக்கு தியேட்டருக்கு வந்து பார்க்கறது வந்து குறிப்பா வந்து 2K கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இளம் தலைமுறையினரா இருக்கிறதுனால, அவங்களுக்கு கேட்சியா இருக்கிற மாதிரி ஒரு பேர் வேணும் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா டாக்டர், ஜெயிலர், லியோ, மாஸ்டர் அப்படின்னு நிறைய இங்கிலீஷ் டைட்டிலா வைக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்னன்னா வந்து பேன் இந்தியா லெவல்ல ரிலீஸ் பண்றாங்க இப்பெல்லாம். பட்ஜெட் பெருசாகுது, வருமானம் பெருசாகுது. ஸோ அப்போ வந்து எல்லா ஊர்லயும் ஒரே நேமா இருந்தா நல்லா இருக்கும். வேற வேற நேம்ல இருந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ் டைட்டிலேயே வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனோட அடுத்த படம் தக் லைஃப்னு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹாட் டாப்பிக்காக இருக்கக்கூடியது கோட். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கோட் வந்து கிரிக்கெட்ல ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ். அதாவது சச்சின் வந்து சச்சின் கோட்டா, தோனி கோட்டா அப்படின்னு பட்டிமன்றம் நடத்துவாங்க. அதே போல தோனியா கோலியா அப்படிங்கிற அந்த இது நடந்தது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வரலாறு வைஸ் பாத்தீங்கன்னா கோட் அப்படிங்கிறது வந்து குத்துச்சண்டை வீரர், அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் முகமது அலியை தான் வந்து முதல்ல கோட்னு சொல்லியிருக்காங்க. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா வந்து தளபதி விஜய் அப்படின்னு சொல்லலாம். தளபதி மட்டும் இல்ல, இளைய தளபதியும் இருக்காரு இந்த படத்துல. மெர்சல்ல நம்ம பார்த்த மாதிரி. ஸோ இந்த படத்துல வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜயோட காமெடி சென்ஸ் நல்லா, அவருக்கு எப்பவுமே காமெடி உண்டு. அந்த அந்த டைலாக் டெலிவரி காமெடியிலலாம் ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணுவாரு. அது வந்து இந்த படத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதே போல வந்து ஃபேமிலி ரிலேட்டட் சீன்ஸ், அதாவது அப்பாவா ஒரு ஒரு நல்ல ஒரு கணவரா, அதாவது ஒய்ஃப்ட அப்படி இது பண்ற அந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. வழக்கம் போல விஜய்னாலே டான்ஸ், அது எத்தனை வருஷம் ஏற ஏற அவரோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கூட்டிகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் இந்த படத்துல நிறைய டான்ஸ்ல சூப்பர் மூமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து ஆக்ஷன், விஜய் ஆக்ஷன்லயும் பேர் போனவர் தான். நிறைய ஸ்டன்ட் சீக்வன்சஸ் அவரே டைரக்டா பண்ணுவாரு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த படத்துல நிறைய சேசிங் சீன்ஸா இருக்கட்டும், ஸ்டன்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காரு. குறிப்பா நம்ம அந்த படத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த ரெண்டு இருக்காரு இல்லையா, ரெண்டு அப்பா பையன். ஸோ அதோட வேரியேஷன் ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காரு அப்படிங்கிறது பார்க்கணும். அப்பாவோட சாந்தமா அப்படி வர்றது, பையன் வந்து துருதுருன்னு இருக்கிற அந்த டிஃபரன்ஸ்லயே நமக்கு வந்து டபுள் ஆக்ட்ங்கிற அந்த அந்த ஃபீலே இல்லாத அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காரு. அதே போல அந்த சின்ன பையனா வர்ற அந்த ஜீவன் கேரக்டர்ல வர அந்த மேனரிசம்லாம் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. துரு துருன்னு பயங்கர மேனரிசமா இருந்தது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், வழி நடுக அந்த படம் ஃபுல்லாவே வந்து அந்த பையன், அந்த சின்ன பையன் வந்து மதுரை வீரன் தானே அப்படின்னு அந்த ஆக்ஷன்லாம் பண்ணும்போது டிஃப்ரெண்டா இருந்தது. ஆக்சுவலா நிறைய பேர் சொன்னாங்க எஸ் ஜே சூர்யா மாதிரி அவர் இருப்பார் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஹைப்பரா இல்லை, பட் ரொம்ப சூப்பரா செட்டிலா பண்ணியிருந்தார் அந்த ரோல் அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்த பாசிட்டிவ் இந்த படத்துக்கு வெங்கட் பிரபு. அதாவது வெங்கட் பிரபு வந்து நான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்து அவரை வந்து நடிகரா பார்த்துக்கிட்டு இருந்தோம். உன்னை சிற நடந்தேன், ஏப்ரல் மாதத்தில், அஜித் கூட ஜி, விஜயகாந்த் கூட வந்து நிறைஞ்ச மனசு, நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தவர். திடீர்னு காலேஜ் முடிஞ்ச டைம்ல 2004-05 தான் சென்னை 28 வந்துச்சு. அது அவ்வளோ கொண்டாடணும். நாங்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல வச்சு போட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் சரோஜா, கோவா அப்படின்னு வேற வேற படங்கள் காமெடியை ஜேனல்ல பண்ணிட்டு இருந்தவர். மங்காத்தான்னு ஒரு அருமையான ஒரு வில்லனிசம் தலைக்கு 50வது படமா கொடுத்தாரு. அப்புறம் மாநாடு சொல்லலாம், குறிப்பிடத்தக்க படம். ஸோ அடுத்ததாக கோட்ல வந்து நிக்கிறாரு. ஸோ இது வந்து என்ன பெரிய இதுன்னா, வெங்கட் பிரபு படம் அப்படின்னாலே நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அவருக்குன்னு ஒரு பிரேம்ஜியில் ஆரம்பிச்சு அரவிந்த் ஆகாஷ், அவர் இவருன்னு ஏகப்பட்ட வைபவா இருக்கட்டும், இல்லைன்னா அப்படி நிறைய செட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த படத்துல இன்னொரு 90s ரீயூனியன் மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதை எப்படி மேனேஜ் பண்ணாரு. டஃப் டாஸ்க் ஆக்சுவலா. அதை சூப்பரா மேனேஜ் பண்ணிருக்காரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த காமெடிஸ்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அங்கங்க வச்ச காமெடிஸ் எல்லாம். படம் வந்து டோட்டலா அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல் படமா, அதாவது எல்லாருமே பார்த்து கேட்டு புளிச்சு போன ஒரு கதை தான். அதையும் பிரசன்ட் பண்ணது வந்து ரொம்ப சூப்பரா. ஒரு நிமிஷம் கூட வந்து போர் அடிக்காம 3 மணி நேரம் படம் வந்து
அங்கங்க ஹை மொமெண்ட்ஸ், தியேட்டர்ல அங்கங்க கிளாப்ஸ், விசில்ஸ்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு அப்படின்னாலே கிரிக்கெட்டை மையப்படுத்தி தான் எடுப்பாரு. சென்னை 28ல இருந்து ஆரம்பிச்சு மங்காத்தால இருந்து எல்லாமே கிரிக்கெட் இருக்கும். ஸோ இந்த படத்துலயும் கிரிக்கெட் வந்து கடைசி ஒரு 20 நிமிஷத்தை பயங்கரமா தாங்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா ஐபிஎல், அதுலயும் குறிப்பா சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சை வந்து அப்படி சேப்பாக்கில் காமிச்சு சூப்பரா அதை வச்சு ஸ்டோரி பண்ணியிருக்காரு. ஸோ வெங்கட் பிரபுக்கு வந்து ஒரு சரியான ஒரு படம், அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி பெரிய கும்பலே இருக்கு இந்த படத்துல. பிரசாந்த் வந்து அவ்வளோ அருமையான ரோலு. அவர் நடிச்சதே பெரிய விஷயம். பட் சூப்பரான ஒரு ரோல். அவருக்கு வந்து ஃபைட்டா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், எமோஷனல் சீக்வன்சஸா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டா கொடுத்துருந்தாங்க ஸ்பேஸ். அதுக்கப்புறம் பிரபுதேவ மாஸ்டர், அவருக்கு டான்ஸு, அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஷேடு ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் அஜ்மலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீன் மட்டும் பயங்கரமா கவனம் எடுத்தாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மோகன் வந்து வில்லன் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் ஸ்க்ரீன்ல பார்த்தது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அப்புறம் வந்து ஸ்னேகா நல்ல பேரா ஒரு ஒரு ஒய்ஃபு, அதாவது இதுக்காண்டி அட்டென்ஷனுக்கு ஏங்குற ஒரு ஒய்ஃபா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி கம்மியான சீன் தான் வருவேன்னு சொன்னார். பட் படத்தில் நிறைய சீன்ல அவர் வராரு. அதுக்கப்புறம் நம்ம யோகி பாபு, வைபவ் அப்படின்னு ஒரு பெரிய கேங்கே இருக்கு படத்துல. அரவிந்த் ஆகாஷ் அப்படின்னு நிறைய பெரிய கேங் இருக்கு. குறிப்பா யோகி பாபு வர்ற சீன்ஸ் கொஞ்சம் காமெடியா இருந்தது. அந்த சுபாஷ் சந்திர போஸ், நேரு, காந்தி அப்படின்னு சொல்ற அந்த சீன் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து படத்தை வந்து தாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். கரெக்டான அங்கங்க இருந்தது ஸ்பேஸ். அடுத்த பாசிட்டிவ் வந்து இவனோட சாங்ஸ் வந்து சில சாங் 1-2 சாங் ஓகே, பட் பிஜிஎம்ல மிரட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா அந்த சேசிங் சீன்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த பையனும் அப்பாவும் சேர்ற அந்த சீனு, அதெல்லாம் வந்து சூப்பரா எலிவேட்டா இருந்தது. ஸோ அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்ட் அப்பியரன்ஸா வந்த 2 பேரு, அது கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஓப்பனா இருக்கும். சிவகார்த்திகேயன் ஒரு சீன்ல வராரு, அப்புறம் த்ரிஷா டான்ஸ்க்கு வராங்க ஃபர்ஸ்ட் டைமா. சிவா வர்ற சீன் வந்து அவருக்குன்னே வச்சு எழுதின மாதிரி இருந்தது. அவர் வரும்போதே வந்து சார் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா தளபதி வேற சொல்லியிருந்தாரு நம்ம வந்து சின்ன வயசு பசங்கள்லாம் விட்டுட்டு பெரிய ஆட்களையும் கவர் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டே வர்றதா இருக்கட்டும். இல்லைன்னா இவர் கீ அவர்கிட்ட கொடுத்துட்டு, சரி சார் நீங்க எங்கேயோ பெரிய இடத்துக்கு போறீங்க, வேற வேலைக்கு போறீங்கன்னு நினைக்கிறேன், நான் இதை பத்திரமா பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போற மாதிரி ஒரு சிம்பாலிக்கா ஒரு சீன் வச்சிருந்தாங்க. அது செம கிளாப்ஸ் வாங்குச்சுன்னு சொல்லலாம். அதே போல சினிமாட்டோகிராஃபி நம்ம சித்தார்த்து நினைக்கிறேன், அவர் சூப்பரா எல்லா இடத்துலயும் ஃபாரின் லொக்கேஷன்ஸ், ரஷ்யா, அது இதுன்னு நிறைய இடத்துல, தாய்லாந்து அங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சிறப்பா இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த படத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூ 380 crores சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதுல 80 crores தான் செலவழிச்சிருப்பாங்க. மொத்தம் சேலரிக்கே போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அனிமேஷன், விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சீன்லாம் வந்து அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா காமிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அஃப்கோர்ஸ் டிஏஜிங் சொல்ல மறந்தேன். டிஏஜிங் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. விஜய் வந்து சின்ன வயசு விஜய் சூப்பரா இருந்தது. எந்த வித இதுவும் இல்லை. அதுல அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன வயசு பையன் மாரி வராரு, அந்த நாளைய திருப்பு விஜய் மாதிரி, அது கொஞ்சம் சரியில்லை. பட் டிஏஜிங் நார்மலா உள்ளது ரொம்ப ஒன்றி போய் தான் நம்ம பார்த்தோம். பட் விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் இன்னும் கொஞ்சம் அவங்க பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. அதுல கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க. அப்புறம் வந்து வில்லன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனா போட்டிருக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல வந்து தமிழ் சினிமால வில்லன் நடிகருக்கு பஞ்சம்னு நினைக்கிறேன். எஸ் சூர்யா விட்டா வேற ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோகன் இந்த இடத்துல அவர் கொஞ்சம் செட் ஆகல. ஏன்னா சிரிச்சுக்கிட்டே வராரு, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே வராரு. அது அந்த அளவுக்கு எடுக்கல. என்னதான் லாஸ்ட் சீன்ல வந்து ஒரு டம்மி வில்லனுக்கு உண்டான ஒரு டைலாக் விஜய் பேசினா கூட அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே போல வந்து அந்த மீனாட்சி சௌத்ரி அவங்களுக்கு பதில் வேற ஏதாவது ஹீரோயினா போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மேபி பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினால அதை போட்டாங்களா என்னன்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து முதல்ல இருந்து கடைசி வரை நிறைய ஹை மூமெண்ட்ஸ் சொன்னேன், நிறைய ஆர்டிஸ்ட் சொன்னேன், நிறைய லொகேஷன்ஸ், நிறைய பயங்கரமான கண்டென்ட்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஓவர் டோஸ் ஆயிருது. ஒரு பெரிய பிரியாணியை நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி எக்ஸ்ட்ரா ரைஸ் இன்னொரு மீல்ஸ் வாங்கி சாப்பிட்ட மாதிரி பயங்கர ஹெவி ஆயிருது. அது வந்து கொஞ்சம் திகட்டுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சாங் வந்து அந்த ஒரு சாங் கட் பண்ணி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அந்த இந்த யுவன் பாடுற சாங் அதை எடுத்திருக்கலாமோன்னு தோணுச்சு. படத்தை வந்து ஒரு ஒரு 2.25 மணி நேரத்துல 2.5 மணி நேரத்துல இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். பட் ஸ்டில் போர் அடிக்கல. ஓவரால் வந்து சூப்பரான வாட்சபிள் தான். என்னை பொறுத்தவரை கோட் வந்து
த கிரேட்டஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் த டைம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் சினிமாக்கு. கண்டிப்பா இது வந்து ஜெயிலர் எல்லாத்தையும் தாண்டி 1000 crores மேபி அது கிட்ட நெருங்குறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. நான் ஃபேமிலி ஆடியன்ஸ் பயங்கரமா கவரும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.